இன்றைய ஆன்மீக தகவல். இன்று மிக மிக அற்புதமான நாள், பெருமாளுக்குரிய நாள். அதாவது நாராயணனுடைய நாமம் எல்லோருக்கும் பொதுவானது என்று வைகுண்ட ஏகாதசி என்று ராமானுஜர் உறக்க நாராயண நாமத்தை சொன்னாராம். வைகுண்ட ஏகாதசி அன்று நாராயணனுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு வாழ்க்கையிலே நரகம் என்பது கிடையாது. அதாவது அவர்களுடைய மரணத்துக்கு பின் அவர்கள் நேரடியாக பெருமாளுடைய பாதத்தை அடைவார்கள். மறுபிறப்பு கிடையாது, நரகம் கிடையாது. நாராயணா என்ற நாமத்தை உச்சரிப்பவருக்கு நரகம் கிடையாது. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன், இந்த ஸ்ரீமன் நாராயணன், அந்த ஸ்ரீமன் நாராயணனை பாடி துதிப்போர்க்கு வாழ்க்கையிலே எந்த விதமான பிரச்சனைகளும் அவர்களை அண்டாது. இதற்கு எத்தனையோ உதாரண புருஷர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாராயண பட்டத்திரி நாராயணியம் என்கின்ற அற்புதமான ஸ்லோகத்தை உருவாக்கியவர். இந்த நாராயணியத்தை படிப்பவர்களுக்கு உடல் உபாதைகள் நிச்சயமாக நீங்கும். எப்படிப்பட்ட உடல் உபாதை இருந்தாலும் ஸ்ரீமன் நாராயணியத்தை பக்தியோடு படிப்பவர்களுக்கு அந்த உடல் உபாதைகள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் பெறுவார்கள் என்பது ஐதீகம். அந்த நாராயண பட்டத்திரியை பற்றியும், ஸ்ரீமன் நாராயணியம் என்பது ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாரத்தை மிகவும் அழகாகவும் சுருக்கமாகவும் சுவையாகவும் கூறுவது. இதனை 1580ஆம் ஆண்டிலே ஸ்ரீ நாராயண பட்டத்திரி என்பவர் இயற்றினார். இந்த நூல் சர்வ நோய் நிவாரணி என்று சொன்னால் அதனை மறுக்கவே முடியாது. இதனை பாராயணம் செய்வதன் மூலம் பல எண்ணற்ற பக்தர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பல தீர்க்க முடியாத நோய்களையும் தீர்த்து கொண்டார்கள் என்பது வரலாறு. நாராயணியத்தினுடைய முதல் தசகம் 10 ஸ்லோகங்கள் பகவானுடைய பெருமையை சொல்வது. குருவாயூரப்பன் ஜனங்களுடைய பாக்கியம் என்று சொல்வது இந்த ஸ்லோகங்கள். பகவானாகிய அந்த பரபிரம்மம் ஆனந்தமாகவும் அறிவாகவும் இருக்கின்றார். மோட்சத்தை அளிக்க காத்திருக்கின்றார். ஒப்புயர்வற்றது அந்த நாமம். காலதேசத்திற்கு அப்பாற்பட்டது. உலக மாயைகளிலே சம்பந்தமற்றது. அந்த மெய்ப்பொருளே குருவாயூரப்பனாக ஜனங்களின் பாக்கியமாக விளங்குகின்றான் என்பது ஆச்சரியம் என்று சொல்கின்றது. அதேபோல் 2வது ஸ்லோகம், இவ்வாறு கிடைப்பதற்கு அரிதான பொருள் எளிதிலே கிடைத்திருந்தும் மக்கள் அறியாமையால் உடலாலும் மனதாலும் வாக்காலும் வேறொன்றை வழிபடுகிறார்கள். கஷ்டம் அனைத்து உயிர்களிடத்திலும் வியாபித்திருப்பவனான குருவாயூரப்பனையே உலகோரின் கட்டம் நீங்க உறுதி பூண்ட உள்ளத்தோடு நம்பியிருக்கின்றோம் என்று சொல்கின்றது. அடுத்ததாக, குருவாயூரப்பா, உன் திருவுருவம் ரஜோகுணம் தமோகுணம் ஆகிய குணங்களின் சம்பந்தமற்று சத்வகுணம் நிரம்பியதாகவும் பஞ்சபூதங்களாலும் 11 இந்திரியங்களாலும் சுஷ்டிக்கப்பட்டது என்றும் வியாசர் கூறுகின்றார். பரமானந்த ரூபமான உன் அழகுருவம் பிரகாசிக்கின்றதாய், எளிதில் அடையக்கூடியதாய், காதிற்கும் மனதுக்கும் இனியதாய் இருக்கின்றது. புண்ணியசாலிகள் அந்த ரூபத்தை கண்டுகளிக்கின்றார்கள் என்று சொல்கின்றது. நீ எங்கும் என்றும் எங்கும் நிறைந்திருப்பவன், பேரின்பமாகிய அமிர்த ஸ்வரூபினி, முக்தர்களின் கூட்டத்தால் அழகு நிறைந்து விளங்குபவன் நீ. அப்படிப்பட்ட சத்வஸ்வரூபியான நீயே முழுமுதற் கடவுள், பரிபூர்ணன் என்று சொல்கின்றது நாராயணியே. குருவாயூரப்பா, பிறப்பற்றவனே, நீ எவ்வித செயலும் அற்றவன். ஆயினும் கடைக்கண் பார்வையால் மாயையை ஏவும் செயலை செய்து வருகின்றாய். அந்த மாயை உன்னிடத்தில் அடங்காதது போன்ற தோற்றம் அளிக்கின்றது. விவரிக்க முடியாத அந்த தூய்மையான மாயையின் ஒரு அம்சமே உன் திருவுருவம் என்று சொல்கின்றது நாராயணி. உன் சரீரமானது கார்மேகம் போலும் காயாம்பூங்கொத்தை போலும் அழகாயிருக்கின்றது. புண்ணியசாலிகள் கண்களுக்கு முன்ஜென்ம புண்ணியத்தின் பயனாக விளங்குகின்றது. ஸ்ரீ மகாலட்சுமி விளையாடுவதற்கு ஏற்ற இருப்பிடமாக இருக்கின்றது. பக்தர்களின் மனதை பேரானந்த வெள்ளத்தில் மூழ்கச் செய்கின்றது. அப்படிப்பட்ட உன்னை நான் என்றும் ஸ்மரிக்கின்றேன் என்று கூறுகின்றது இந்த நாராயணியம். அதேபோல் மாயையால் ஜெயிக்கப்படாத குருவாயூரப்பா, இதுவரை உன் சிருஷ்டி பிறவி துன்பத்தை அளிக்கின்றது என்று நினைத்தேன். அது மட எண்ணம் என்பது இப்போதுதான் தெரிகின்றது. ஏனெனில் இவ்வாறு படைக்காதிருந்தால்
மிகவும் ஆனந்தமான உன் திருமேனியை கண்களாலும் காதுகளாலும் அனுபவித்து பேரின்ப கடலிலே மகிழ்ச்சி அடைந்திருக்க முடியுமா? ஆகவே இந்த உடலை நீ கொடுத்ததற்காக உனக்கு நன்றி சொல்கின்றேன் என்று சொல்கின்றது நாராயணியம். குருவாயூரப்பனான பாரிஜாதமானது அளவற்ற பயன்களை அளிக்கும், சுலபமாக அடைய முடியும், மோட்சத்தையும் கொடுக்கும். அப்படி இருக்க அழியக்கூடிய பொருட்களை கொடுக்கும் இந்திரலோகத்து பாரிஜாத மரத்தை யாசகர்கள் விரும்புவது ஏனோ என்று கேட்கின்றது ஸ்ரீமன் நாராயணியம். இந்த நாராயணத்திலே இருக்கின்ற நாராயணீயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்மை நாராயணனிடத்திலே அழைத்து செல்கின்ற அற்புதமான ஸ்லோகங்கள். உலகிலே மற்ற தெய்வங்கள் அபிஷ்டங்களை கொடுக்கின்றனர், நீயோ உன்னையே உன் ஸ்வரூபமான ஆத்மாவையே அளிக்கின்றாய். வாசுதேவ உன்னை தொடுகின்றேன் என்கின்றது நாராயணீயம். அதேபோல் இன்னொரு ஸ்லோகத்திலே முரனை கொன்றவனே, சங்கரனையும் மற்ற தெய்வங்களையும் அவரவர்கள் வேலையை செய்ய ஏவுகின்றாய். முற்றும் துறந்த பெரியோர் உன்னை பாடும் புகழ் பெற்றிருக்கின்றாய். நீ பற்றற்று இருப்பதால் பகவான் என்ற சொல்லுக்கு பொருளாக விளங்குகின்றாய். குருவாயூரப்பா நீயே தெய்வம் என்கின்றது இந்த நாராயணீயம். ஆகவே இந்த நாராயணீயத்தை அனுதினமும் பாராயணம் செய்தால், அதுவும் இன்று வைகுண்ட ஏகாதசி தினம், இன்றைய தினத்திலே நாராயணீயத்தை பாராயணம் செய்தால் அந்த பலன் நமக்கு பல வருடங்கள் கோவிலுக்கு சென்ற பலனை பெற்று செல்லும் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இன்றைய நாளிலே நாராயணனுடைய நாமத்தை சொல்லி அவனை பாடி, இன்று முழுவதும் நாராயணனை பாடி, நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நாராயணனை பாடி பேரின்பம் அடைவோம், பிறவியில்லா பெருவாழ்வு பெறுவோம். நாராயண 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 குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்று குறையில்லாத வாழ்வை நமக்கு அருளுகின்ற அந்த பெருமாளை சரணடைவோம். சரணாகதி என்றும் சரணாகதி, ஏழுமலை வாசனிடம் சரணாகதி, எங்கள் குலதேவனிடம் சரணாகதி, ஆதிமூலநாதனிடம் சரணாகதி, சரணாகதி என்றும் சரணாகதி, ஏழுமலை வாசனிடம் சரணாகதி. சரணாகத செய்து அந்த பெருமாளுடைய கருணையை பெறுவோம். நமோ வெங்கடேசா, நமோ வெங்கடேசா, நமோ வெங்கடேசா. நன்றி.